ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனாரிலே போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள், யோக பலன்கள், லக்கி டேஸ், லக்கி நம்பர் சொல்கிறேன். மார்ச் 22ஆம் தேதி பங்குனி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்றைக்கி பஞ்சாங்கம் என்னென்னு பார்ப்போம். தினமும் பஞ்சாங்கத்தை நீங்கள் பார்த்து சொல்லணும். அன்றைக்கி கிழமை என்ன, திதி என்ன, நட்சத்திரம் என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, இந்த 5 விஷயத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா யோகம் இருக்கும். தினமும் பஞ்சாங்கத்தில் உள்ள அமைப்புகளை நம்ம வாய் விட்டு சொன்னோம்னா நமக்கு பிரச்சனைகள்லாம் தீரும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம அன்றைக்கி என்ன நடக்கு, இந்த பிரபஞ்சம் எந்த எதில் விதிக்கப்பட்டிருக்கு, அன்றைக்கி திதி என்ன, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பஞ்சாங்கத்தோட அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உகந்த நாள். திதி சதுர்த்தி திதி, வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு வேண்டியது. நட்சத்திரம் பரணி, சுக்கிரனுடைய நட்சத்திரம். யோகம் வைத்துருதி, கரணம் வனசை. ஓகே நேயர்களே, இதெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ நட்சத்திரத்துக்கு பலன்கள் சொல்கிறேன். தினமும் 27 நட்சத்திரத்தில் ஒரு 9 நட்சத்திரம் யோகமான நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. 9 நட்சத்திரத்துக்கு குறைஞ்சது 9 நட்சத்திரத்துலேருந்து 12 நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்கும். அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன், குரு, புதன். வளர்பிறை சந்திரன் சில நேரம் யோகத்தை கொடுப்பார். அவர் வளர்பிறை நிலையில் யோகத்தை கொடுப்பார். அவர் இன்னும் வளர்பிறை சந்திரனாக வரலை, சரியா? அவர் மிதுன ராசியை தாண்ட பின்னாடி தான் வளர்பிறை சந்திரனாக வருவார். இப்போதைக்கு அவர் மேசத்தில் பரணி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ சந்திரனை கணக்கில் எடுத்துக்கூடாது. குரு, சுக்கிரன், புதன் இவங்களோட அனுக்கிரம் பெற்ற நட்சத்திரங்கள், யோக நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 9 நட்சத்திரங்கள் வருது. மார்ச் 22ஆம் தேதி அந்த நட்சத்திரத்துக்கு தான் ராஜயோகம் இருக்கும், லக்கு அடிக்கும், அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும். மற்ற நட்சத்திரத்துக்காரங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு தன்னுடைய கடமையில் கவனமாக இருக்கணும், தன்னுடைய நடவடிக்கையில் கவனமாக இருக்கணும், செயல்பாட்டில் கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும், சில விஷயங்கள் சாதகமாக இருக்காது. ஸோ அது என்னென்னு ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். அதுபோக ராசி பலனும் சொல்கிறேன், 12 ராசிக்குமே சொல்கிறேன், சரியா? அதனால் பொறுமையாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். எந்த தகவல் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், பிரச்சனைக்கு பரிகார வழிபாடு சொல்லுவேன். இந்த ஜனன ஜாதகத்தெல்லாம் அனுப்பாதீங்க, கிரக நிலையெல்லாம் அனுப்பாதீங்க. சூரியன் மீனத்தில் இருக்கிறாரு, சந்திரன் அங்கே இருக்கிறாரு, இதெல்லாம் வேண்டாம். எனக்கு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், சரியா? நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன ராசி, அந்த அமைப்பை சொல்லிட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். பிரச்சனைக்கு தீர்வு நான் சொல்லுவேன், சரியா நேயர்களே? ரைட்டு. இப்போ மார்ச் 22ஆம் தேதி ராஜயோகம் உள்ள அதிர்ஷ்டம், ராஜயோகம் உள்ள நட்சத்திரம், அதிர்ஷ்டம் உள்ள நட்சத்திரம், பணம் பல வகையில் வர நட்சத்திரம், தொட்டக்காரியம் தொடங்குற நட்சத்திரங்கள் அப்படி பார்த்தோம்னா ஒரு 9 நட்சத்திரம். அசுபதி, மக, மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் மிக சூப்பராக இருக்குது. அசுபதி, மக, மூலம், அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 9 நட்சத்திரத்துக்கும் மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான நாளாக இருக்குது, மிக அற்புதமான நாள். இந்த 9 நட்சத்திரத்துக்காரங்களும் ஜொலிப்பாங்க, பிரகாசமாக இருப்பாங்க, நல்லபடியாக இருக்கும். அசுபதி, மக, மூலம், அஸ்வினி, மக, மூலம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம், சரியா? இந்த 9 நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த 9 நட்சத்திரத்துக்குமே வணங்க வேண்டிய தெய்வம், யோகம் எல்லாத்தையும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அசுபதி, மக, மூலம் இவங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், சிவமந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இதுக்கு அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். லக்கி நம்பருங்கிறது நிறைய இருக்குது. போட்டி, பந்தயம், பரிசு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பருக்கும் வச்சுக்கலாம், பாஸ்வேர்டு நம்பரும் வச்சுக்கலாம், அவசர தேவைக்கு ஒரு நம்பரும் வச்சுக்கலாம். ஸோ லக்கி நம்பருங்கிறது அன்றைக்கு தேதிக்கு யூஸ் பண்ணுற நம்பர் தான். அது நீங்கள் அதில் யூஸ் பண்ணவா இதில் யூஸ் பண்ணவான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் காமனாக தான் சொல்லுவேன், சரியா? அதுபோல் லக்குங்கிறது ஒரு நாள் கூத்து கிடையாது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். இப்போ ஜனன ஜாதகத்தில் இந்த அசுபதி, மக, மூல நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு குரு பகவான் நல்லா இருந்து 2, 5, 9, 11ஆம் இடத்துல தொடர்பு கொண்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, யோகத்தை கொடுப்பாரு, பணப்பழக்கத்தை கொடுப்பாரு, தனகாரகன் அல்லவா தனத்தை கொடுப்பாரு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வரமாக பேச முடியாது. நம்ம பலன் தான் சொல்கிறோம். பலன் விரிகிற விதத்தை சொல்ல முடியாது. உங்களை திருப்திப்படுத்தணும்னு என்னால் பேசவே முடியாது, சரியா? நான் சில இதை எடுத்து சொல்கிறேன். நான் சில பேருக்கு சாத்தியப்படும், சில பேருக்கு சாத்தியப்படாது. அது யாருக்கு சாத்தியப்படும்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் ஜனன ஜாதகத்தில், சரியா நேர்களே? அது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான். ஆனால் ஒரு நாளைக்கு அவ்வளோ மனைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் பொதுவாக எடுத்துக்கோங்க. அசுபதி, மக, மூலம் லக்கி எண் 3ஆம் நம்பர். வணங்க வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், லெமன், சாண்டல். இந்த கலரை நீங்கள் போட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உங்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும்,
பணவரவு நல்லாயிருக்கும், நல்லபடியாக இருப்பீங்க. சரியா? மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. அடுத்து வந்து மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இவங்க வந்து பெருமாளை வழிபாடு பண்ணணும். ஆள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம், தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். இயல், இசை, நாடகம், திரைப்படம், சின்னத்திரை, மியூசிக், கலை சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல லாபம் இருக்கும். அதிர்ஷ்ட எண், லக்கி எண் 5ஆம் நம்பர். சரியா? 5ஆம் நம்பர் வந்து இந்த 3 நட்சத்திரத்துக்கும் யோக நம்பராக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, இலைப்பச்சை, கிளிப்பச்சை, ராமர் பச்சை, எந்த பச்சைனாச்சும் போட்டுக்கலாம். அடுத்து சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த நட்சத்திரத்துக்கு வந்து வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். லக்கி நம்பர் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. லக்கி கலர் வெள்ளை. ஸோ இந்த 9 நட்சத்திரத்துக்கு தான் மார்ச் 22ஆம் தேதி யோகமாக பார்க்கப்படுகிறது. மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் இல்லை. சரியா? மற்ற நட்சத்திரத்துக்கு நான் பலன் தான் சொல்லுவேன். சரியா? அதிர்ஷ்டங்கிறது அந்தளவுக்கு இல்லை. அதனால் நீங்கள் தேவையில்லாமல் மல்லு கட்டிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு சொல்லலை, உனக்கு சொல்லலைன்னு இருந்தால் தான் சொல்ல முடியும். தினமும் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் இருக்காது. யாரோ ஒரு சிலருக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்கும். எல்லாருமா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஆகிறாங்க, எல்லாரும் இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிறாங்க. ஆனால் ஒருத்தர் ஆறாருல்ல, அது மாதிரி தான் யாரோ ஒருத்தருக்கு தான் ஒரு நாள் வந்து கூடுதலாக யோகம் வரும். மற்றவங்களுக்கு இருக்கிறத வச்சு இப்படியே போய்க்க வேண்டியதான். சரியா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாள் சாப்பாடை சாப்பிடுவாங்க, முதல் நாள் நைட்டில் செஞ்சதை சாப்பிடுவாங்க. நிறைய குடும்பத்தில் இருக்குது, முதல் நாள் நைட்டில் பண்ண சோறை எடுத்து மறுநாள் காலையில் சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் பழைய சோறு. அதுக்காக அவங்க என்ன நல்லா இல்லாமல் இருக்கிறாங்க? அப்படி கிடையாது. சில பேர் மறுநாள் காலையில் சுட சுட எடுத்து சாப்பிடுவாங்க. பூரி, இட்லி, பொங்கல்னு சாப்பிடுவாங்க. அது வந்து அவனுக்கு அமைஞ்சது. சரியா? அதனால் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒரு நாள் பலன் எப்படி இருக்குன்னு ஓரளவு சுருக்கமாக தான் சொல்ல முடியும். சரியா? இதில் சாதக பாதங்கள் எனக்கு சரியாக சொல்லலை, அப்படி சொல்லலை, இப்படி சொல்லலைன்னா நீங்கள் விதர்ப்பமாக எடுக்கக்கூடாது. உள்ளதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ 27 நட்சத்திரத்தில் இந்த 9 நட்சத்திரத்துக்கு நன்றாக இருக்கும். மற்ற நட்சத்திரத்துக்கு எப்படியா இருக்கும் அதை ஒரு சில வரிகள் சொல்கிறேன். அடுத்து ராசி பலன்களை சொல்கிறேன். பரணி, பூரம், போராடம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி? அசம்பந்தமாக இருப்பீங்க, சோர்வாக இருக்கும், அசதியாக இருக்கும். அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாதீங்க, காரியத்தை ஒத்துப்படாதீங்க, நல்லா பெண்ணுங்க. நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். ராம மந்திரத்தை சொல்லுங்கள், ராமஜெயம் எழுதுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ, ரோஜாப்பூ கலர், பிங்க் கலர். இந்த கலர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரியா? மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. கூலி வேலை பார்க்குறவங்க, சப்கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்க, ஹார்ட் ஒர்க் பார்க்குறவங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்க, பெயிண்டிங் கடை வச்சுருக்கிறவங்க, ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க, சட்டரிங் ஒர்க் பார்க்குறவங்க, சிற்பக்கலை பண்ணுறவங்க, கல் அடிக்கிறவங்க, பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறவங்க, ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிறவங்க. சரியா? இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கூலி வேலை சம்மந்தப்பட்டவங்க, நிலத்தில் வேர்வை சிந்தணும், விவசாயம் பண்ணுறவங்க, விவசாயம்னா என்ன, விவசாய பூமியில் போய் வேலை பார்க்குறவங்க, களை எடுக்கிறவங்க, நாற்று நடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யோகமெல்லாம் இல்லை, லக்கெல்லாம் இல்லை. சரியா? உழைப்புக்கேற்ற ஊதியம், ஊதியத்துக்கேற்ற உயர்வு, அப்படி தான் இந்த 3 நட்சத்திரத்துக்கு இருக்கும். அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சிவனேன்னு சாமியை கும்பிட்டு இருக்கலாம். சர்வம் சிவமயம்னு சாமியை கும்பிட்டு ஓய்வில் இருக்கலாம். புராண கதைகளை படிக்கலாம், கோயில் குளத்துக்கு போகலாம், ஆன்மீக வழியில் நாட்டத்தை வைக்கலாம். பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. இதுவும் கடந்து போகும்னு ஒரு பெரிய மனஸ்தன்மையில் இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெரியவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. விநாயகர் பெருமானை கும்பிடுங்க, ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு. இந்த ட்ரெஸ் கோடை போட்டுட்டிங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கும். பிறர் விஷயத்தில் தலையிடாதீங்க. குறிப்பாக ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும், பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் தலையிடாதீங்க. மனக்குழப்பம் இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், அசதி இருக்கும், உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும். அதனால் பார்த்து சாப்பிடுங்க. உஷ்ணமான சாப்பாடு, பரோட்டா, பர்கரு, சிக்கன், மட்டன் அதெல்லாம் போட்டு வெளுத்து வாங்கிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னு வயிற்றை பிடிச்சிக்கிறோம். சரியா? சில பேருக்கு சேராது. அதனால் கவனமாக இருந்துக்கணும். அடுத்து வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அம்மன் வழிபாடு பண்ணணும். அம்பாள் வழிபாடு பண்ணணும். சக்தி வழிபாடு பண்ணணும். வழிபட வேண்டிய தெய்வம் சக்தி. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. எப்படி சார் பலன் இருக்கும்? மனக்லேசம் இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும். சரியா? ஒரு மனசாக இருக்க முடியாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தயார் விஷயத்தை பார்த்துக்கோங்க, தாய்வீல் உறவை பார்த்துக்கோங்க. சரியா? வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. எந்த ஒரு காரியத்தை ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணாதீங்க. சரின்னு போங்க. போதுமன்ற மனமே பொன்சியம் மருந்துன்றங்க. உடலும் மனசும் ஒரு நிலையில் இருக்காது, கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இருந்தாலும் 100க்கு 50% நல்லாயிருக்கும். சரியா? எதிர்காலத்தை பற்றியே ஒரு கவலை வரும். அடுத்து என்ன செய்யலாம், இப்படியே இருக்குமே, நமக்கு வாழ்க்கை மாறாதா, நல்லது பிறக்காதா, வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றாதா, ஒரு ஏற்றம் வராதா, இன்பம் வராதான்னு யோசனை பண்ணுவீங்க. அது நல்ல விதத்துக்கு தான் முடியும். ஸோ எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்தனை இருக்கும். எதிர்கால திட்டங்களை இப்போ சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்துக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி
டென்ஷனாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். சீறி சீறி விழுவீங்க. யார்கிட்ட அனுசரித்து போங்க. மற்றவங்க விஷயத்த பேசாதீங்க, மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? உழைங்க, உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கும். இருந்தாலும் உழைக்க முடியாது. வேலை பார்க்குற இடத்துல 1008 பிரச்சனை இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சி பேசுவீங்க, வெட்டி பேசுவீங்க, சாடமாடாக பேசுவீங்க, வதந்தி பேசுவீங்க, ஊர்க்கதை பேசுவீங்க. சரியா? அதனால் இந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலையிலேயே தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணிட்டு போங்க. அம்பான கருமாரியம்மனை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா கலகம் தீர்க்கும், கவலை போகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. கலர், லக்கி கலர் அப்படி பார்த்தோம்னா கருப்பு கலர் இருந்தால் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஒன்று கலப்பு கலர் ஜாக்கெட் போடுங்க, இல்லைனா கருப்பு கலர் சேலை கட்டிக்கோங்க. ஆண்களாக இருந்தால் கலப்பு கலர் ஜீன்ஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா பிளாக் ஷர்ட் போட்டுக்கோங்க. ஏதோ கலந்து கருப்பு வர மாதிரி போட்டுட்டிங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் ஓரளவு மார்ச் 22 பேலன்ஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. உஷ்ணப்படுவீங்க, கோபப்படுவீங்க, ஆணவ போக்கு இருக்கும். தான் சொல்கிற மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு ஒரு கெத்தாக இருப்பீங்க. ஆனால் முயற்சியாக இருப்பீங்க. எதுலேயும் வந்து காரிய சித்தியாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஆணவ போக்கு இருக்கும். நம்ம பேச்ச மற்றவங்க கேட்கணும்னு ஒரு ஆணவ போக்கு இருக்கும். பெரிய வேலைலாம் பார்ப்பீங்க, நாட்டமத்தனம் பண்ணுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள், அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அப்பாவளி உறவு முறைகள் நல்லாயிருக்கும். உடல் உஷ்ணம் இருக்கும். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. புரோட்டா சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. தலைவலி வரும், பித்த மயக்கம் இருக்கும். உடல்நலத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் சிகப்பு, இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு, ஃபேண்டா கலர். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. சரியா? உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ஆயில்யம், கேட்டே, ரேவதி. இவங்க வந்து உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. டென்ஷனாக இருப்பீங்க, பதட்டப்படுவீங்க. பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். ரத்த சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். தைராய்டு சம்மந்தப்பட்டவங்களாம் கவனமாக இருக்கணும். சகோதர வழியில் ஒரு யுத்தம் வரும். சரியா? சகோதர வழியில் சண்டை இருக்கும், இணக்கம் இருக்காது, பேச்சுவார்த்தையில் முத்திக்கிறோம். பிறரோட உதவி கேட்பீங்க, பிறரை எதிர்பார்த்து இருப்பீங்க. கையில் உள்ள பணத்தை செலவு பண்ணிட்டு ஈஸியாக கடன் வாங்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? இருப்பினும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கட்டடக்கலையில் இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், அப்புறம் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். உடல் உஷ்ணத்தை குறைச்சிக்கோங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாமல் இருங்க. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. 27 நட்சத்திரத்துக்கும் ஓரளவு பலனை சொல்லியாச்சு. சாதக பாதகத்தை சொல்லியாச்சு. அதிர்ஷ்ட கலர் சொல்லியாச்சு. அதிர்ஷ்ட தேவதை சொல்லியாச்சு. அதிர்ஷ்ட நிறம் சொல்லியாச்சு. 9 நட்சத்திரத்துக்கு தான் யோகம் இருக்குது. சரியா? அந்த 9 நட்சத்திரம் என்னென்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். அதுக்கடுத்து ராசி பலனை சொல்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ கட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் அந்த தகவலை வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யோகமுள்ள நட்சத்திரம் மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை பங்குனி 8. ராஜயோகமுள்ள நட்சத்திரம் அசுபதி, மகம், மூலம். லக்கி நம்பர் 3. மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். லக்கி நம்பர் 5. லக்கி கலர் வந்து பச்சை. திருவாதிரை, சுவாதி, சதயம். லக்கி கலர் வெள்ளை. லக்கி நம்பர் 6. ஓகே நேர்களே, இப்போ ராசி பலனுக்கு போவோம். நம்ம மேச ராசி கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. இருந்தாலும் பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பதட்டமாக இருக்காதீங்க. சுறுசுறுப்புங்கிற வேறு, பதட்டங்கிறது வேறு. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இஸ் வின்டர் ரேஸ். அதனால் மேசராசினியர்கள் எந்த அளவுக்கு நிதானத்தை கடைப்பிடிக்கிறவங்களோ அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 4 கூடையவன் 2 7 கூடையவன் சாரத்தில் போகிறது நல்லதான். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். மாமியாளுக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகும். சரியா? வண்டி வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் நல்லபடியாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. இணக்கம் இருக்கும், இன்டெகிரேஷன் இருக்கும். சரியா? ஒரு தாயன்போடு இருப்பீங்க. எல்லாம் தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு மாதிரி அசௌகரியமாக இருந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுங்க, நிதானமாக இருங்க, ஆற போட்டு செஞ்சீங்கன்னா அனைத்தும் அற்புதமாக இருக்கும். காதல் திருமணம் நல்லபடியாக தான் இருக்கும். அனுசரித்து போங்க. சில பேருக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கும். சரியா? உறவுகள் வந்து கொஞ்சம் உணர்ச்சிப்படுவீங்க. நான் செய்கிறத நீ சொல்கிறத நான் செய்கிறவா, நான் சொல்கிறத நீ செய்கிறவான்னு புருஷன் முன்னாட்டுக்குள்ளே சில இது இருக்கும். ஆனால் அது நட்பின் அடிப்படையில் தான் இருக்கும். கொஞ்சம் என்ன எமோஷன் ஆவீங்க. சரியா? அந்த எமோஷனை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா அந்த உறவு வந்து நல்ல உறவாக இருக்கும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க சில தூபம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அனுசரித்து போங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். தேவையில்லாத செலவில் கட்டுப்படுத்திக்கோங்க. சரியா? ஓரளவு 50% மேசராசிக்கு நல்லாயிருக்கும். சரியா? கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா அனைத்தும்
நிதர்சனமாக இருக்கும். நிதானம் தான் ரொம்ப முக்கியம். தானத்திலே சிறந்தது நிதானம். அதனால் மேசராசினியர்கள் நிதானமாக இருங்க. சரியா? நல்ல விதமாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் களைப்பு இருக்கும், சலிப்பு இருக்கும், களைப்பு இருக்கும். அப்படியே ரிலாக்ஸாக இருங்க. சண்டையை ரிலாக்ஸாக கொண்டு போனீங்கன்னா மேசராசிக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ரிஷபம். முனைப்போடு இருப்பீங்க, உத்வேகமாக இருப்பீங்க, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். 3 குடைவன் 1 6 குடைவன் சாரத்தில் போகிறதுனால உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். காரிய சித்தி இருக்கும். சரியா? காரியத்தில் ரொம்ப கண்ணாக இருப்பீங்க, காரிய புலியாக இருப்பீங்க. வேலை சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும். மேக்ஸிமம் சண்டே எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் காரியத்துக்கு போகிறவங்களுக்கு, உத்தியோக ரீதியாக போகிறவங்களுக்கு சில வெற்றிகள் இருக்கும். சரியா? ஒரு இணைப்பு இருக்கும். பெண்கள் விஷயத்தில் ஒரு இணைப்பு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஆசபாசமாக இருப்பீங்க. இருப்பினும் முக்கிய முடிவுகளை தவிர்த்துருங்க. கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. திட்டமிடல் முக்கியம். எதையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா? பிளானிங் தான் ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக இருக்கணுமா, கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். சரியா? முன் யோசனை இருந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையை இழக்கக்கூடாது. நல்ல டேலண்ட்டாக இருப்பீங்க. சரியா? திறமை பழிச்சிடும். திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் இருக்கும். கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செல்ஃபிஷாக இருப்பீங்க சில பேர். சுயநலம்னா என்ன, டெம்பரவரியாக இருக்கிறது. தற்காலிகமாக நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதை விட்டுருங்க. தன்னை போல் பிறரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மனைவி கணவன் விட்டு கொடுத்து போங்க. நம்ம புருஷன், நம்ம பொண்டாட்டி நமக்காக தானே வாக்கப்பட்டிருக்கிறா, நம்ம கூட தானே கடைசி வரைக்கும் இருக்க போகிறா அப்படின்னு நினச்சிருக்கணும். சரியா? ஒரு நாள் கூத்துக்கு சண்டை போட்டுட்ருக்கக்கூடாது. சரியா? ரைட்டு. யதார்த்தமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பொருளாதாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகள் வரும். சண்டே தானே, கொஞ்சம் செலவுகள் இருக்கும். கையை சுருக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப டீம்னு செலவு பண்ணிடாதீங்க. மாத கடைசி பட்ஜெட் ஷார்ட்டேஜ் ஆகும். அடுத்து சில பேருக்கு தலைவலி கால் வலி வரும். அதனால் கவனமாக இருங்க. மதிய நேரம் தூங்கி எழுந்திங்க. வெயில் அடிக்குது, அங்கிட்ட வெயில் அலையாதீங்க. உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. ரிஷபராசிக்கு 100க்கு ஒரு 50% நல்லாயிருக்கும். சரியா? ஒரு தட்பவெப்பமாக இருப்பீங்க. அடுத்து மிதுனத்துக்கு லாபமாக தான் பார்க்கப்படுகிறது. 2 குடைவன் 5 2 குடைவன் சாரத்தில் போகிறதுனால அதிர்ஷ்டம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க, நல்லா பழகுவாங்க, ஆசபாசமாக இருப்பாங்க. பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? கொஞ்சம் அலைஞ்சு திரியணும். பிள்ளைகளுக்காக கொஞ்சம் மெனக்கடணும், அலைஞ்சு திரியணும். மற்றபடி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் பொருளாதார நிலைமையில் நல்லாயிருக்கும். தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். சரியா? நம்மளால் முடியும் அப்படின்னு இருக்கணும். மற்றவங்க எதனா சொல்லி உங்களை எரிச்சல் ஊட்டுவாங்க, அவநம்பிக்கை உண்டாக்குவாங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. இடது கையால் தள்ளி விட்டுருங்க. இறைவனை கும்பிடுங்க. ஏற்கனவே நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கிறேன் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு. அந்த நட்சத்திரத்தை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும். மிதுன ராசியில் திருவாதிரைக்கு மார்ச் 22ஆம் தேதி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் வரலாம். பொறுமையாக இருந்து கடமையை செய்யுங்க. பொறுமை இக்கணம் தேவை. கணவன் மனைவி உறவு புரிதலோடு இருந்துங்க. கருத்து வேறுபாடு வரலாம், கான்ட்ராவர்சன் வரலாம். அதனால் சரின்னு போங்க. சரியா? தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நினைக்காதீங்க. எதிராளியும் தன்னை போல நினைங்க. பணப்பற்றாக்குறை சில நேரம் இருக்கும், அதை சமாளிப்பீங்க. கடன் வாங்காதீங்க. சரியா? மேனேஜ் பண்ணுங்கள். கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் மன அழுத்தம் இருக்கும். சரியா? கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கள். இறை வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்கும். மற்றபடி மிதுன ராசிக்கு ஒரு லாபமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. தொழில் வணிக வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். கடகம் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஒரு முக்கியமான காரியங்களை செய்யலாம், முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். ராசிநாதன் ஓரளவு ஒளிச்சந்திரனாக, சரியா இப்போ தான் வெளியே வராரு. அவர் சூரியனை விட்டு வெளியே வராரு. ஒளிச்சந்திரனாக ராசிக்கு 10ஆம் இடத்துல 4 11 குடைவன் சாரத்தில் போகிறதுனால தொழில் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கும். சரியா? நல்லா எஃபெக்ட் போட்டு செய்வீங்க. நல்லாயிருக்கும். வீட்டில் இருந்தாலுமே பிஸ்னஸ் விஷயமாக பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க. சரியா? ஒரு காரிய சித்தியில் தான் இருப்பீங்க. காரியம் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் வணிகம் ட்ரேடிங் ஏற்றுமதி இறக்குமதி மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ காரியம் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஆலய வழிபாடு பூஜை புனஸ்காரம் தெய்வ வழிபாடெல்லாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. சரியா? நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு தெரியும். மார்ச் 22ஆம் தேதி கடகராசினியர்கள் யாருன்னு 4 பேருக்கு தெரியும். திறமை பழிச்சிடும். உங்கள் திறமைக்கு ஒரு ஊதியம் கிடைக்கும். மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. கணவன் மனைவி ஒரு நல்லாயிருக்கும். வீட்டுக்கு சொந்த பந்தம் வந்துட்டு போவாங்க. விசேஷத்தில் கலந்துக்கிறவங்க. எங்கேனாச்சும் விருந்தோம்பல் ஈவினிங் டின்னர் பார்ட்டி நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக இருக்குது. சரியா? பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். சேமிங்க. எதனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை நினச்சி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உற்சாகமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. கடகராசிக்கு சூப்பராக இருக்குதுங்க. இவ்வளோ நேரம் சொன்னதில் யாருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்துக்கு தான் நல்லாயிருக்கு. சரியா? மார்ச் 22ஆம் தேதி கடகத்துக்கு தான் நல்லாயிருக்கு. இதுதான் ராசி பலன். எல்லாத்துக்கும் எல்லா நாளும் நல்லா இருக்காது. சரியா? எல்லாருக்கும் எல்லா நாளும் திருநாளாக இல்லை.
ஒரு சில பேருக்கு தான் திருநாளாக இருக்கும். சரியா, புரிஞ்சுக்கணும். வருஷத்தில் ஒரு நாள் தான் தீபாவளி வரும், வருஷத்தில் ஒரு நாள் தான் ரம்ஜான் வரும், வருஷத்தில் ஒரு நாள் தான் கிறிஸ்மஸ் வரும். மற்ற நாளே சும்மாவாக இருக்கும். அதுக்கு வேண்டிய விஷயத்தை வச்சுக்கிட்டு மற்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா நேர்களே, அது மாதிரி தான் பலன்களும் அப்படி தான். எல்லாருக்கும் எல்லா நாளும் திருநாளாக இருக்காது, புரிஞ்சுக்கணும். சரியா, வீடியோ கேட்குறது முக்கியம் கிடையாது, அதோடைய சாராம்சம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து சிம்மத்துக்கு எப்படி இருப்பீங்க? சிம்மம் உழைப்பால் உயர்வீங்க, உயர்வே முக்கியம். சரியா, சிம்மத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உழைப்பவர்களுக்கு வெற்றி, உழைப்பை கற்ற ஊதியம், ஊதியத்துக்கற்ற உயர்வு, ஓய்வு இல்லாமல் வேலை பார்ப்பீங்க. சரியா, நல்ல ஒரு காரியத்தை செவ்வாய் நேரம் முடிப்பீங்க, சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், காரிய சித்தியாக இருக்கும். என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு கிடப்பீங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, கோயில் காரியம்லாம் பண்ணுங்க. முக்கியமான முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம், தள்ளி போடுங்க. அன்றாட பொழுதை மட்டும் பாருங்கள், அன்றைக்கி தேதிக்கு என்னமோ அதை மட்டும் சிறப்பாக செய்யுங்க. குடும்பத்தில் ஃபன் ஜாலியாக இருப்பீங்க, கடன் மணி உறவு புரிந்து கொள்வீங்க, சிறப்பாக இருக்கும். சரியா, தேவைக்கு பணம் இருக்கும், கடன் வாங்காமல் இருப்பீங்க, நல்ல விதமாக இருக்கும். நாளும் பொழுதும் நல்லபடியாக போயிடும். தேக ஆரோக்கியம் ஓரளவு நல்லா இருக்கும். சரியா, சிம்மத்துக்கு நல்லா தாங்க இருக்குது. சிம்மத்துக்கு வந்து எபோ ஆவரேஜ் நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள். அடுத்து கன்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி ராசிக்கு சந்திராட்சமம் நடக்கு, முக்கிய முடிவெல்லாம் எடுக்காதீங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. ஸோ சந்திராட்சமம் ஒரு நாள் இருக்குது, அதனால் முக்கிய முடிவு எடுக்காதீங்க. ராசிக்கு 11 கூடியவன் 2 9 கூடன் சாரத்தில் போகிறதுனால பரவாயில்ல. சரியா, ஓரளவு குடும்பத்தில் வந்து இணக்கம் இருக்கும், மூத்தவங்களோட ஆதரவு இருக்கும், வீட்டில் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் ஒத்து போகும், குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீங்க, லாபகரமான நாளாக பார்க்கப்படுகிறது, லாபம் இருக்கும். சரியா, குறிப்பாக மார்க்கெட் வேலை பார்க்குறவங்க, காய்கறி வேலை பார்க்குறவங்க, பழக்கடை, ஜூஸ் கடை, இப்படி நிறையா சொல்லலாம். உணவு உற்பத்தி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, டிஃபன் சென்டர் வச்சுருக்கிறவங்களாம் நல்லா சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் உண்மையான அமைப்பு தெரியும், வாழ்க்கையின் சாரம் என்னென்னு உணர்வீங்க, நல்லவங்க கிட்ட யாருன்னு தெரிஞ்சு போகும். இறை வழிபாடு, ஆன்மீக காரியங்கள் ஈடுபட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கோயிலோடத்துக்கு போயிட்டு வாங்க, வீட்டில் சாமியை கும்பிடுங்க, கவலை மறந்து போகும். வேலைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதை சரியாக பிளான் பண்ணி செய்யுங்க, ஷெடியூல் பண்ணி செய்யுங்க. எந்த வேலையை முன்னாடி செய்யணும், எந்த வேலையை பின்னாடி பண்ணணும்னு ஷெடியூல் பண்ணி செய்யணும். கண்ணா பண்ணு காரியத்தை பண்ணக்கூடாது. சில வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெரியாரிட்டி கொடுக்கணும். நிறைய பேர் இங்கே இதில் தான் போய்த்து போகிறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஷெடியூல் பண்ணவே தெரியாது, எசக்க பசங்க எதோட செஞ்சுக்கிட்டு எனக்கு காரிய சித்தி ஆகலை, காரிய வெற்றி ஆகலைன்னு இல்லை. சில விஷயத்தை ஆற போட்டுறணும், சில விஷயத்தை அவசரமாக செய்யணும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமே, அதுதான். நல்லா உட்காந்து யோசனை பண்ணுங்கள். ரைட்டு. அடுத்து வந்து சுயநல போக்கு இருக்கு, கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க, செல்ஃபிஷாக இருக்காதீங்க, கருத்து வேறுபாடு வரலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செலவுகள் இருக்கும், சில பேர் கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும், அதனால் செலவுகளை சிக்கனமாக வச்சுக்கோங்க. தேக ஆரோக்கியம் கொஞ்சம் கண்ணு காதில் பிரச்சனை இருக்கலாம், கண் எரிச்சல் இருக்காமல் கண்ணில் நீர் வடியலாம். ஸோ கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால கண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஓகே நேர்களே, மற்றபடி கன்னி ராசிக்கு வந்து ஒரு மத்தியம பலனாக தான் பார்க்கப்படுகிறது. விருச்சிகம், உழைத்து வாழ வேண்டும். 9 கூடியவன் 7 12 கூடன் சாரத்தில் போகிறதுனால ஓரளவு வெற்றி இருக்கும். சரியா, தூரத்து இடத்துல இருக்கிறவங்க வெற்றி இருக்கும், தூரதேச இடத்துல வெற்றி இருக்கும். வெளியூர் வெளிமாநில சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும், வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இருப்பினும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உங்களுடைய அப்ரோச் நல்லாயிருக்கும், உங்கள் திறமை நல்லபடியாக இருக்கும், வெளிப்படையாக இருப்பீங்க, டிரான்ஸ்பரன்சியாக இருப்பீங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிக்கும், திருப்தியாக இருப்பீங்க, எல்லாரோட ஆதரவு இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். இன்னி இதெல்லாம் ஈடேறும். கணவன் மனைவி ஒரு புரிஞ்சிருப்பீங்க, நல்லபடியாக இருக்கும், பேலன்ஸாக இருப்பீங்க, 2 பேருமே சந்தோஷமாக இருப்பீங்க. பணப்புழக்கம் நல்லபடியாக இருக்கும், தேவைகள் இருக்கும், சில பேருக்கு இன்சென்டிவ் கிடைக்கும், ஊக்கத்தொகை கிடைக்கும், அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. தேகாரைக்கு நல்லாயிருக்கும், மிகச்சிறப்பாக இருப்பீங்க. விருச்சிக ராசிக்கு மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. துலாமை விட்டுட்டேன், துலாமை சொல்கிறேன். துலாமுக்கு வந்து வருமானம் உள்ள நாள் தான். துலாம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வருமானம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து என்னது கொஞ்சம் இது கம்மியாக தான் இருக்கும், குரோத் இருக்காது. சரியா, அந்த அளவுக்கு ஏர்னிங் இருக்காது, கொஞ்சம் கவனமாக தான் இருப்பீங்க. பணி சுமை இருக்கும், பொறுமை இருக்காது, வேலை அழுத்தம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, ராசிநாதன் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் 10 கூடைவன் போகிறாரு. அதாவது எப்படி 1 8 கூடைவன் சாரத்தில் 10 கூடைவன் போகிறதுனால அலைச்சல் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், காரிய தடைகள் இருக்கும், தொழில் வியாபாரம் வணிகம் ட்ரேடிங்கில் சில இடைஞ்சல்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். அது நிமித்தமாக கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு போவீங்க, கவனமாக இருங்க. கணவன் மனைவி ஒருவேளை சில கசப்பான உணர்வுகள் வரலாம், அது வந்து உங்கள் நடவடிக்கையில் வெளிப்படும். சரியா, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க, கைமீறி போகிற செலவுகளெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. சில செலவுகள் கைமீறி போகும். உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், சளி பிடிக்கும், சைனஸ் பிரச்சனை ஆகும், கோல்டு ஃபார்ம் ஆகும். அதனால் குளிர்ந்த பொருட்களை எதை சாப்பிடாதீங்க, உடல்நலத்தை சீதோஷமாக வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உடல்நலத்தையும் பார்த்துக்கணும், நடைமுறை வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரியா, கொஞ்சம் அக்கறையாக இருந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தடைகள் இருக்கும், தடைகளை தாண்டி தான் நீங்கள் வீறு நடை வெற்றி நடை போடணும். தனுசு ராசிக்கு வந்து இறை வழிபாடு அதிகம், எல்லாம் அவன் செயல்னு இருக்கணும்.
ஏன்னா 8 கூடையவன் வந்து 6 11 கூடை சாரம் போகிறான். அதனால் என்ன பஞ்சாயத்து தான் பிரச்சனை தான், யார் வச்சுருந்து தலையிடக்கூடாது, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒதுங்கி வாழணும், ஊரை திருத்த முடியாது. ஒரு நாள் கூத்துக்கு ஒதுங்கி உங்கள் வேலை என்னன்னு வாயை கையை பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இறை வழிபாடில் கவனம் செலுத்துங்க, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும். கோயில் குளத்துக்கு போங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, நல்லா இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறதா இருந்தால் கரெக்டாக போங்க, டயத்துக்கு சொன்ன வேலையை மட்டும் முடிச்சுட்டு வாங்க, தேவையில்லாமல் யார்கிட்ட பேச வேண்டாம். சரியா? கணவன் மனைவி உறவு ஓரளவு நல்லாயிருக்கும், புரிஞ்சுக்குருவாங்க. அதனால் அப்படியே விட்டுட்டு போயிருங்க, சரி சரின்னு போயிருங்க. சரியா? யார் என்ன சொன்னாலும் சரி 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 அப்படின்னு போயிட்டால் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்கும். அன்பே சிவம்னு இருந்துட்டு போயிருங்க, அனைவரும் நல்லவர்களே அப்படின்னு நினச்சிட்டு போயிருங்க. யாருனாச்சும் ஒருத்தவங்க உங்களை சொன்னால் சரிப்பா நான் தான் சரியில்லை, நீங்களாம் நான் கரெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இது நல்ல விஷயங்க. எதுலையுமே சரி சரி போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இன்று மாதிரி நாளை இருக்க போது கிடையாது, நாளை மாதிரி நாளை மறுநாள் இருக்க போறியாது, எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு, அதனால் அப்படியே சரி சரின்னு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. கையில் காசு பணம் இருக்கும், பணத்தை சேர்த்து வைங்க, நல்லா ஓரளவு நல்லா இருப்பீங்க. சரியா? தனுசு ராசிக்கு ஓரளவு 150% நல்லா இருக்குது, நல்லா எனர்ஜெட்டிக்காக சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷத்தை கொண்டாடுங்க. அடுத்து மகரம் வந்து என்ன, கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க, எஃபெக்டிவாக இருப்பீங்க. 7 கூடையவன் வந்து 5 10 கூடையவன் சாரத்தில் போகிறான். அதனால் என்ன, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், வீட்டில் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லாயிருக்கும், காரியம் சித்தியங்களும் நல்லாயிருக்கும். சரியா? ஓரளவு நல்ல எந்த ஒரு காலத்தையும் இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டு நண்பர்கள் அசோசியேஷன் டீம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வந்து வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க, பிளான் பண்ணி செய்யுங்க. திட்டமிடாமல் செஞ்சிட்டிங்கன்னா வேலை சொதைப்பெறும், சில ஏமாற்றங்கள் ஆயிரும். அதனால் எதுவுமே பிளான் பண்ணி செய்யுங்க. வருமுன் காப்போம் வளமாக இருப்போம்ன்றங்க, ப்ரிகேஷனாக இருங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் களைப்பாயிரும். சரியா? ஒர்க்லோடு அதிகமாக இருந்தாலும் களைப்பாகி ஆள் சோர்ந்து போயிடுவீங்க. அப்படி சோர்ந்து போகும்போது ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப ஓவர்லோடு எடுத்துக்காதீங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், சில பேருக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் பட்ஜெட்டை பக்குவமாக பார்த்துக்கோங்க, பர்ஸை காலி பண்ணிடாதீங்க. சில பேருக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் வரலாம், காய்ச்சல் தலைவலி சளி பிடிக்கிறது இதெல்லாம் வரலாம். சரியா? அதனால் குளிர்ச்சி அது சாப்பிடாதீங்க. சம்மர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு ஜூஸாக குடித்தேன், ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடித்தேன், ஜில்லுன்னு சர்பத்து குடித்தேன், ஐஸ்கிரீம் குடித்தேன் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிச்சிரும். சரியா? கோல்டு ஃபார்ம் ஆயிரும். கவனமாக உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. மகர ராசினியர்கள். கும்பம் வந்து சுகப்படுவீர்கள், வெற்றி தெரியும். சரியா? வெற்றி பெறுவீர்கள், எதிர்பார்த்த வெற்றி இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய சித்தி இருக்கும், வெற்றி மேல் வெற்றி தெரியும், நல்லா இருப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவீங்க, இனிமையாக இருப்பீங்க. 6 கூடையவன் 4 9 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சண்டை வரும். சரியா? அது ஒன்று தான் பிரச்சனை, மற்றபடி வேறொன்றும் கிடையாது. குடும்பத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கோல்மால் நடக்கும், கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்துக்குள்ளே தான் குழப்பம் இருக்கும், மற்றபடி வெளிவட்டாரம்லாம் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் உத்தியோகம்லாம் நல்லாயிருக்கும், நல்லபடியாக பண்ணுவீங்க. சரியா? வேலை பார்க்குற இடத்துல ஓரளவு டேலண்ட்டாக இருப்பீங்க, எல்லா காரியத்தையும் நல்லபடியாக முடிச்சிடுவீங்க. கணவன் மணி உறவில் எதமாக பதமாக போய்க்கோங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க. சரியா? எமோஷன் ஆகி ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது, பதட்டம் தான் வரும், டென்ஷன் தான் ஆகும், ப்ரெஷர் தான் அதிகமாகும். அதனால் எமோஷன் ஆகாதீங்க, கூலாக இருங்க, சிறப்பாக இருக்கும். சரியா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. செலவுகள் ஓரளவு கட்டுக்குள்ளே தான் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணியிருக்கோங்க. அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. அம்மாவோடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சரியா? வாழ்த்துக்கள். அடுத்து வந்து மீனம் பொறுமையாக இருக்கணும். 5 கூடையவன் 3 8 கூடையவன் சாரம் போகிறார். எதிர்பாராத வெற்றி இருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, நம்மளால் இவ்வளோ முடியுமா அப்படின்னு உங்களையும் நீங்கள் கிள்ளி பார்த்துக்கிருவீங்க. சில ஆச்சரியமான சம்பவங்களும் நடக்கும். உங்கள் திறமை என்னென்னு தெரியும். உங்கள் லட்சியங்களை வந்து கனவு லட்சியங்கள்லாம் ஓரளவு நல்லபடியாக இருக்கும். இருப்பினும் கொஞ்சம் நிதானம் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். உத்தியோகம் நல்லபடியாக போகும். உத்தியோகம் பார்க்குற இடத்துல நல்ல பேர் பாராட்ட பெறுவீங்க, சந்தோஷமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மணி ஒருவர்களை ஒருத்தருக்கு நல்லபடியாக இருந்துக்குவீங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துக்குவீங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும், கொஞ்சம் சேமிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நல்லபடியாக வச்சுக்கோங்க. தன்னம்பிக்கையான நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இருப்பினும் பொறுமை கடலினும் பெறுது, பொறுமையாக இருக்கணும். சரியா? சில விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும், குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும். பிள்ளைகள் வந்து உங்களை கொஞ்சம் கேட்காம சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க, அதை விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் கொஞ்சம் கூட தான் பேசியிருக்கிறேன். பஞ்சாங்கம்னா என்னென்னு சொல்லியிருக்கிறேன். பஞ்சாங்கத்தை தினமும் படிக்கணும், பஞ்சாங்கத்தை பற்றி தினமும் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், அன்றாட பொழுது நல்லபடியாக இருக்கும். நான் தினமும் அதை சொல்வேன், அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நட்சத்திர பலன்கள் சொல்லியிருக்கிறேன், 27 நட்சத்திரத்துலையும். அதுலேயும் 9 நட்சத்திரத்துக்கு யோகம் சொல்லியிருக்கிறேன், 12 ராசிக்கும் பலன்கள் சொல்லியிருக்கிறேன், சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் மார்ச் 22ஆம் தேதி நல்லதொரு அமைப்பை கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.